ஆமென் ஏசப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கிருபையும் இரக்கமும் தயவும் காருண்யமும் நிறைந்தவரே அப்பா பிதாவே, இதோ நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, எங்க கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, எங்க தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களை உருவாக்குகிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களுக்கு சிங்காரத்தை உடுத்துவிக்கிற தெய்வமே, எங்கள் பட்சமாய் இருக்கிறவரே, எங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவரே, கண்ணின் மணியை போல எங்களை காக்கிறவரே, எங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவரே, அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளையில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை தொழுது கொள்ள என்ற வார்த்தையின்படியாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக இதோ உங்களுடைய பிள்ளைகளாக ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் உங்க பாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள, கருத்தாக தொழுது கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த இடம் முழுவதையும் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வரவேண்டிய பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பிரசன்னத்தினால நிரப்புவீராக. இந்த இடத்துல கால் வைக்கும் போது துதிக்கிற துதியின் அபிஷேகத்தால நிரப்பப்படட்டும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படட்டும். மறுரூபமாக்கப்படட்டும் அப்பா. மகிமையின் சாயலை அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஸ்தலத்திலே மெய்யாகவே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவரீர் கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே இந்த இடத்துல நீர் இறங்கி வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பகுதியும் பொறுப்படுத்த நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஐயா. எல்லாம் பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவாதி தேவன் விடுதலை தருவீராக. நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்து ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல ஏசப்பா, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, உங்க ஆவினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே பொறுப்படுத்த நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். நம்ம மத்தியில் இருக்க அருமையான பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக துதி ஆராதனை மூலமாக மகிமைப்படுத்துவாங்க. பிள்ளைகள் பாடும்போதும் துதிக்கும் போது நம்ம கூட சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், உற்சாகமாய் தேவனை தொழுது கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இயேசுவின் சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு உங்களை அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிட மாட்டார் என்ற பாடலை உற்சாகமாய் எல்லாரும் கைகளை தட்டி பாடலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை
பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கோரி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கோரி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு. விண் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு. விண் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினால் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றியாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றியாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? விசுவாசி ஒரு நாளும் பதற மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம இப்போ உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம பார்க்க போறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். எல்லாரும் சொல்லலாமா? பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். எல்லாம் உற்சாகமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்.
வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எல்லாம் சொல்லமா? காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவி வருகிற கண்மலை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லலாமா? இல்லை, சொல்லலாம்ல. அவளால் முடியாத ஒன்றுமே இல்லை. இந்த கால வேளையில உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. எல்லாமே உம்மாலே ஆகும் என்ற பாடலை பாடலாமா? உற்சாகமா எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் உம்மாலே தான் எல்லாம் ஆகும்.
ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆவாதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆவாதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மா ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே எல்லோரும் எழுந்து நின்று சிறிது நேரம் தேவனை ஆராதிக்க கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாக தேவனிடத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஜெபிச்சது போல கர்த்தரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை எடுத்து நிரப்பி பிரசன்னமாய் நம்மை வழி நடத்த போகிறார். இதோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் அருமையாக நம்மிடத்தில் நடுவில் நின்று ஆசரித்து கொண்டு வந்திருக்கிறபடியால் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் வார்த்தையாக சொன்ன வார்த்தை உண்மையாக நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலும் மேலான தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தவனாக இருக்கிறபடியால் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருப்பார் என்று யோசுவாக்கு சொன்ன வார்த்தை நம் மீது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்மை அர்ப்பணிக்கிற நாள் இது, நம்மை அர்ப்பணிக்கிற வேலை இதுவாய் இருக்கிறபடியா நம்மளோட குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. வத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் என் தகப்பன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசல்ல, இந்த அலங்கார வாசல்ல பிரவேசிக்கிற நீங்க ஒருபோதும் சோர்வாக இருக்கக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா வந்த வண்ணமாக போகக்கூடாது, இருப்பரி வரங்களை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாஸ். ஆமென். உற்சாகத்துடன் பாடுங்க. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின்
தந்திடுதே தேவாலயம் செல்லுவதே. ஆமென். அது மகிழ்ச்சியை தருகிறது. ஆமென். என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கு. என் சபையுடனே உம்மை. ஆமென். வாய்களை விரிவாக தர அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம் மீது பிரசன்னமாய் இருக்கிற தேவன் அவர். இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரமே. ஆமென். Thank you Jesus. Thank you for your wonderful presence Lord. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுங்க நீங்க. ஆராதிக்க அன்பு கூற யெகோவா. பாடுகிற சத்த வானத்தை கிழிக்கணும். ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் தகப்பன். என் தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமே. உற்சாகமாய் விதைப்போம். அவரிடத்துல உற்சாகமாய் விதைப்போம். ஆமே. உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென். ஆராதிக்க ஓ அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. எஸ் லார்ட், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எங்களை நிரப்பினால் ஒழியுமை விட மாட்டோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆராதிக்க வந்தோமோ ஓ யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட அலங்கார வாசலாலே. ஆமென். அலங்கார வாசலா எழுப்புதலின் அக்கினி இப்பொழுது இந்த இடத்துல வெடிப்பதாக. தேவாக்கினி, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் இறங்குவதாக. ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தின் பலகனை திறந்து வைங்க. கர்த்தர் உள்ளே வருகிறார். ஆமென். உன்னை முற்றிலும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்குமாற மனிதன் அல்ல. ஒப்புக்கொடு உன் இருதயத்தை, முழுமையாக ஒப்புக்கொடு. ஆமென். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Glorify you Master. துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவரே சுவையே. ஆராதிக்க அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Thank you Jesus. துதித்திட தொழுதிட தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே,
தேவ பிள்ளைய கர்த்தர் என்று நம் மீது உயிரோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த தேவன் அவராய் இருக்கிறபடியா அவரை நான் பாடுவேன், அவரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துருகமும் கேடகமுமாய் இருக்கிறார். அவரை உயர்த்த வேண்டாமா? துதி கன மகிமையுமே முழு மனதோடு இங்க நிறைய பேர் முழு மனதோடு பாடல. துதி கன ஒப்பு கொடுங்க, உங்களை முழுவதுமா கதறி அழுங்க அவரிடத்துல. செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதம். உன்னை திருப்தியாய் அனுப்புகிற என் தேவன் உயிர் உள்ளவராயிருக்க. ஒப்புக்கொடு உன் இருதயத்தை, உன் வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. பூரண ஆசீர்வாதங்களா கர்த்தரிடத்தில் கடாட்சம் பெறலானோம். அவருடைய கிருபை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஆராதிக்க ஆராதிக்க துதித்திட வந்திருக்கிறோம், உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம். சொல்லுங்க ஆராதி. அப்பா நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உம்முடைய புள்ள இந்த இடத்துல இருக்கேன். என்னை தேடிக்கொண்டு இருக்கிறீரா இல்லையாப்பா? என்னை பார்க்கிறீரா இல்லையா? உம்முடைய கண் முன்னாடி இருக்கிறேன். குருதி சிந்தி உம்மிடத்துல நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை காதால் கேட்டிருக்கிறேன். அப்பா எங்களை இன்று நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஆராதிக்க தேங்க்யூ யெகோவா. ஆமென். பரிசுத்தமாய் மாற்றுகிறார். தொழுதிட வந்தோம் தூயவரே சுபமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவையா? இன்றைக்கு ஒரு வல்லமை உங்களுக்கு தேவையா? இன்றைக்கு தேவனுடைய ஆட்கொள்ளுதல் உங்களிடத்தில் தேவையா? அவருடைய பாதுகாப்பின் கரம் உங்களிடத்தில் தேவையா? நீ போகும்போதும் வரும்போதும் உன்னோட தூதர்களை வைத்து பாதுகாப்பேன்னு சொன்னவர் உங்களுக்கு தேவைனா அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை உள் மனதார வாழ்த்துங்க. அவரை உள்ள வர சொல்லுங்க. வெளியில தூரமா வைத்திருக்க வேண்டாம். தேவனை உள்ள இழுங்க, தேவனை உள்ள இழுங்க. எல்லா சத்ருவின் கிரியை நம்ம மீது போக வேண்டுமா? தேவனை உள்ள இழுங்க. ஒரு சமாதானத்தின் கரம் நம்ம மீது இருக்கணும்னா தேவனை உள்ள இழுங்க. சொல்லுங்க ஏசப்பா என்னிடத்தில் வாருங்க, ஏசப்பா என் உள்ளர வாருங்க. சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஏசப்பா என் உள்ளத்தில் வாருங்க, என் உள்ளத்தை உமக்கு தருகிறேன், என்னை நான் தருகிறேன். குயவன் நீ, களிமண்ணாகிய என்னை வணைந்து உருவாக்குகிறீரப்பா. உமக்கு ஏற்றவைகளை போல அல்ல, என்னை அழகாய் மாற்றுகிறேன். என்னை அருமையாக இனிமையாக வழி நடத்துகிற தேவன் நீர். உன்னை இல்லவர். இதோ சேற்றில கிடந்தேன், ஆனாலும் எங்களை கழுவி இதோ ராஜாக்களோடு அமர வைத்திருக்கிறீரே. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் தேவனை துதிப்பேன், என் தேவனை போற்றுவேன், என் தேவனை வாழ்த்துவேன் என்ற ஒரு மனதோடு இருக்க. கர்த்தாவே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்பிய அனுப்புங்க அப்பா. யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறவர்களாக உம்மிடத்தில் காணப்படணும், உம்மிடத்தில் காணப்படணும் தகப்பனே. எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. அன்றைக்கு பவுலை எப்படி பயன்படுத்தினீரோ, உமக்கு விரோதமாக இருந்த அந்த சவுலாகி அவரை பவுலாக மாற்றினீரே. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை அறியாத இருந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவரை நிறுத்தினீர் அல்லவா? உமக்கு நன்றி. எழும்பி பிரகாசிக்க உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே. நீர் ஒளியா இருக்கிறீர், எங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க முடியல தகப்பனே. எங்களை பாழுங்கணத்தில் தள்ளுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து புறப்படுத்து. எங்களுக்கு நிறைவான ஆவியானவர் நீர் இருக்கையில் ஒருபோதும் கவலை வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே
சூழலையும் அவருக்கு முன்பாக தூசியா இருக்கிறது. சாத்தியமாகுமே நீர் வந்தா, நீர் வந்துட்டீரப்பா, எங்கள் சூழ்நிலை மாறுகின்றது. ஆமென். முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. தேவ பிள்ளையே, நீங்க எவ்வளவோ தவறு செய்திருக்கலாம், எவ்வளவோ கர்த்தருக்கு விரோதமாக செய்திருக்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். வார்த்தை யாரை புண்படுத்தும் என்று தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க பேசுற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். அவர் உங்கள் நாவல வல்லமை வைத்திருக்கிறாரு, அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு. நீங்க யாரை முழு மனதோடு வாழ்த்துறீங்களோ அவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யாரை முழு மனதோடு சபிக்கிறீர்களோ அவங்க முழு மனதாக சபிக்கப்படுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முழு மனதோடு அவர்களை வாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. யாரையும் புண்படுத்தாதீங்க. நீங்க இந்த புண்படுத்துறவர்களா இருந்தா திரும்பி திரும்பி அதை செய்வேன், நான் மாறுவேன்னு சொல்லிட்டு அதே செய்யறவர்களா இருந்தா இந்த பாடலை பாட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நிறைவானவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா என் தேவன் பெரியவர். அவர் மனதுகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா கல்லையும் அவர் லேசாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு 40 நாள் என் தேவன் உபவாசமாய் இருந்த பொழுது பிசாசுக்கு அவருக்கு விரோதமாய் எழும்பினான். ஆனாலும் கர்த்தர் அவர் மீது உள்ள வல்லமைகளை வெளிப்படுத்தாம அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, அவருடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கு, அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தபடியால் வார்த்தையை பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமா. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பைநிலமாகுமே. வனாந்தர வாழ்க்கை, வனாந்திரம் ஆமென் வயல்வெளி ஆகுகிறது. பாழானது பைநிலமாகுமே. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை ஆமென். முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே. தேவப்பிள்ளை, நீங்க பலவீனமாய் இருக்கிறீங்களா? உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவர் இயேசு இருக்கிறார். அவரிடத்துல கேளுங்க, அவரிடத்துல கேளுங்க. அவர் எல்லாவற்றிலும் மேலான பலத்தை தருவார். காண்டா மிருகத்துக்கு ஒற்ற பலனை தருகிறவர் தேவன் உண்மை உள்ளவர். ஆமே. நீர் வந்தால் சூழ்நிலை ஆமென் அப்பா, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, என் வேலையின் சூழ்நிலை, என்னுடைய படிப்பின் சூழ்நிலை, இவர்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை மாறும். Thank you Jesus. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. தேவப்பிள்ளையே, ஹல்லேலூயா. தேவன் நம்மை நிரப்பி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க முழு மனதோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. தேவன் நம் மத்தியில் நின்று அவருடைய வார்த்தைகளை நம் மீது இறக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்திலே அவரை போல மூழ்கி இருக்கணும்னா, அவரை போல அந்த அபிஷேகத்தினால நம்ம பிரசன்னமாய் நிரப்பப்படணும்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டாலே ஒளிய வேற வழி இல்லை. அல்லேலூயா. நீங்க அவரை போல பரிசுத்தவான மாறணும்னா அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க உங்க குடும்பத்துல ஜெபம் பண்ணணும். ஒரு மனம் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு தேவன் சொல்லுகிறார். நம்ம இந்த சபையில ஒன்று கூடி இருக்கிறது போல ஒரு மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும், இல்லைன்னா விடுதலை கிடைக்காது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி பார்வனுடைய சேனையை கர்த்தர் கடலில் அமிழ்த்தினது போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை பாகால்களும் சரி, உங்களுடைய வேலைக்கு விரோதமாக எழும்புகிற பாகால்களும் சரி, எல்லாவித பொல்லாத கிரியைகளும் சரி, என் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறவன் எப்பவும் கர்த்தரிடத்துல ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டு, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழிய பாதையில நடக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிற அவருடைய ஊழிய பாதையில் கரடு முரடுகள் வரும். ஆனாலும் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் தேவனை உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீர் என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. தேவ பிள்ளையே, உன்னிடத்துல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக தேவனை இழுங்க, தேவனை இழுத்து கொள்ளுங்க. தேவன் நம் சார்பில் இருந்தாதான் ஜெயம். அவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார், யூதராஜ சிங்கமா இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக செல்ல அவருக்கு வழியை விடுங்க. ஹல்லேலூயா. எந்த பாதையா இருந்தாலும் சரி, அவர் உங்களை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. அவர் உங்களை நடத்தியே தீர்வார். ஹல்லேலூயா. 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 நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை,
நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. உன் வாசலை அழிப்பவன் இல்லை, ஓ இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவன் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒழித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒழித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் எங்க நிறுத்துகிறாரா? தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, ஓ இல்லை இல்லை இல்லை. என்னை எழுப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எழுப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியே. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாதே, வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாதே. ஆமென். இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன். ஆமென். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழுப்புகிற வாசல்களை அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, ஓ இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஆமென். நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, ஆமென். இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவனும் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாரே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாம் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ, தேவனை துதித்த துதி எப்படி எரிகோ விழுந்தது, சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். ஆமென். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றுவோம். ஆமென். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் முன்பதாக கொடி. ஆமென். வெற்றியின் கொடி. ஆமென். ஓ கொடியை ஏற்றிடுவோம். சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அழிப்பவன் இல்லை, ஓ இல்லை இல்லை. ஆமென். என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை. இதோ பரலோகம் திறந்திருக்கிற நேரம், ஷெக்கினா மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை.
என் வாசலை அழிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சங்கீதக்காரர் சொன்னது போல, கர்த்தரை துதிக்கிறதற்கு நடனமாடி அவரை ஆர்ப்பரிப்பேன் என்று சொன்னது போல, தேவனிடத்தில் மகிமையை பெற்ற நாம், விடுதலை பெற்ற நாம் இன்னும் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவரை விட்டு விடாதீங்க. நீங்க என்று சென்றாலும் சரி, எங்கு போனாலும் சரி, கர்த்தர் உங்களோடு வருகிறார் என்றதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வல்லவராய் இருக்கிறார், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். உங்களை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா? அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் இது. கர்த்தரை தேடு. நமக்கு இந்த இடத்துல கர்த்தர் விடுதலையாய் தந்திருக்கிறார். நீ உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடத்தை கொடுத்தார் அல்லவா? இதற்காச்சும் நீங்க நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி உள்ள மனதோடு இருக்க வேண்டும். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, என் ஆத்மாவே நன்றி சொல், என் முழுவதுமே அவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றியை செலுத்து. ஏனென்றால் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், கண்மலையின் தேவனாய் இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தணும். அவரை ஒருபோதும் கீழே யார் முன்பதாக வெட்கப்படுத்த விடாதீங்க. ஹல்லேலூயா. நம்மை என்றும் வெட்கப்படுத்த விடாத தேவன் நம் மீது இருக்கபடியா அவரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே மீதமுள்ள பகுதியை விட ஒரு கரம் நிற்கும்படியாக ஜெபிப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதங்கள் வேதவரம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரீரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடியாகி தன் பற்களை கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-17 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது.
போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரமில்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேலைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேலைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்த உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்க கெபியிலும் அக்கினி சுளையிலும், சிங்க கெபியிலும் அக்கினி சுளையிலும், அவர் சமூகம் உள்ளதினால், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர்,
பிரைஸ் தி லார்ட். ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம், எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டில் 354வது பக்கம், 354வது பக்கம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆமென். சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விற்று பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே அநேக சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது போல இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் ஏசப்பாவை அறியும் போது நீங்கள் முதல் படிக்கட்டில் இருக்கலாம். ஆனால் நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் ஆக ஆக, வருஷங்கள் கூட கூட உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, நாம் ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு நம்ம கடந்து செல்லணும். மேலே ஏறிக்கிட்டே போகணும். ஒரு பிள்ளை 5வது வயசில் நீங்கள் 1ஆம் கிளாஸ் சேர்க்குறீங்கன்னா 20 வயசு ஆனாலும் 1ஆம் கிளாஸே படிக்கிறதுனா அதுக்கு பேர் வளர்ச்சியா? இல்லை. அப்போ அது ஒரு வளர்ச்சி அல்ல. அதே மாதிரி நீங்கள் 20 வருஷம் விசுவாசியாக இருக்கேன், நான் 10 வருஷம் விசுவாசியாக இருக்கேன், 5 வருஷம் விசுவாசியாக இருக்கேன், நான் 1 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ எத்தனை வருஷம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கீங்களோ அத்தனை வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிருக்கணும். எப்போ? நீங்கள் துவக்கத்தில் வந்ததை காட்டிலும் உங்கள் ஜெபம் மாறி இருக்கணும், உங்கள் கீழ்ப்படிதல் மாறி இருக்கணும், உங்கள் விசுவாசம் மாறி இருக்கணும், உங்கள் நம்பிக்கை மாறி இருக்கணும், நீங்கள் கர்த்தருக்கு உற்சாகமாக செய்கிற காரியங்கள் மாறி இருக்கணும். கர்த்தருக்காக ஓடுவது, கர்த்தருக்காக பிரயாசப்படுவது, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பது, வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, இது எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்கணும்னா அதில் பெருகினவர்களாக நம்ம இருக்கணும். அதில் ஒரு மேன்மையான ஒரு இடத்துல நாம் கடந்து சென்றவர்களாக இருக்கணும். மாறாக நாம் இருக்கிற நிலையிலே இருப்போமே ஆனால், அல்லது நாம் இருந்ததை விட இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போவோமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது கர்த்தருக்கு உகந்த காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உகந்த காரியம் அல்ல. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 12:20. அப்பொழுது சாமுவேல் ஆமே ஜனங்களை நோக்கி, ஆமே பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆமே. ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் ஆமே கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். ஆமே. கர்த்தரை விட்டு பின்வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த தப்பு செஞ்சாலும் நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற தவறை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு மிகவும் அழுத்தம் திருத்தமாக தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது? இதனுடைய பின்னணியம் என்ன? இதில் என்ன மறைந்து இருக்கு? இப்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அருமையான ஒரு கூட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை வைத்து கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுக்க காரணம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, நாம் அறிந்து செயல்பட வேண்டிய இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க சில காரியங்களை விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க எழுத்தின்படியான ஒரு இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, நாம் பாவத்தில் அடிமையாக இருந்தோம்.
அவங்க எகிப்தில இருந்து மோசே என்கிற ஒரு பரிசுத்தவான்கள் மூலமாக அங்கே அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க. அதே போல நாம ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நாம் என்ன பண்ணோம்? பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாமளும் விடுதலை ஆக்கப்பட்டோம். அவங்க எப்படி செங்கடலுக்குள்ளாக கடந்து வந்து, வேதம் சொல்லுகிறது செங்கடல்ல வந்தபோது மேலே மேக ஸ்தம்பமும் இருந்துதான். நல்லா கவனிங்க, அந்த செங்கலுக்குள்ள நடந்து வருவது தண்ணீர் மூழ்கினாலே நாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அது அடையாளமாகவும், மேக ஸ்தம்பம் மேலே இருந்தது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்துக்கு அது அடையாளமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரவேலர் எப்படி ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து வந்தாங்களோ அதே போல புறஜாதிகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம எப்படி தான் வந்திருக்கிறோம்? ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, அவங்க எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்களோ அதே போல நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானாகிய பரலோகத்தை நோக்கி நாம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுடைய பிரயாணமும் உங்களுடைய பிரயாணமும் ஒன்று தான். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயமும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் ஒன்று தான். அப்போ அவங்களோட வாழ்க்கையை வச்சு தான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுது, திருஷ்டாந்தரங்களை கவனிங்க. தேவன் காலமாக தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திருவுளம் பற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வழி நடத்துதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் வேற யாரும் இல்லை, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நபர்கள். அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த வாழ்க்கையை அவங்க நடந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படி என்பதை நம்ம பார்ப்போம். என்னாகமத்துடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். என்னாகமும் 14:43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால். நல்லா கவனிங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் சொன்ன அதே வார்த்தை இந்த இடத்துல அழகா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்றாரு? பின் வாங்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க பின் வாங்கிட்டாங்க. பின் வாங்கிட்டதுனால அவர் சொல்றார், கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன நடந்தது? இந்த பின் வாங்கின காரியம் இவங்களுக்குள்ள வந்ததுன்னு சொல்றாங்களே, அந்த பின் வாங்கின காரியம் அப்படின்றது எதை குறிக்குது? நாம பின்வாங்கிட்டோம் அப்படின்றது நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நம்மக்கிட்ட இருந்தால் நாமளும் இந்த இஸ்ரவேலரை போல நாம் கர்த்தரை விட்டு என்னவா இருக்கோம்? பின்வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ள, இது ஒரு அடையாளம். இது நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஏசப்பாடு வருகை வெகு சமீபமாக இருக்குது. நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் எப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா சபைக்கு போகிறேன், நல்லா ஊழியங்களில் பங்கெடுக்கிறேன், அதனால் நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் அது ஆண்டவருடைய வருகையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உகந்த காரியம் அல்ல. ஏன்னா நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான் உண்மையான நிலை தெரியும். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா இருக்குது, என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு கொஞ்சோண்டு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. அவனுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்குதா, கொலஸ்ட்ரால் இருக்கா, கிட்னி பிரச்சனை என்ன ஏதுன்னு என்ன பண்ணுவாங்க? அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் போது தான் என்ன ஆகுது? உண்மையான நிலை உங்களோட ஸ்டாண்டர்டு தெரியும். அதே போல் ஒரு நல்ல மாணவன் நல்லா படிச்சிருக்கானா, அந்த படித்த மாணவனுடைய ஸ்டாண்டர்டை எது டெஸ்ட் பண்ணுது? அவனுக்கு வரக்கூடிய எக்ஸாம் தான். அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நம்முடைய ஸ்டாண்டர்டை அது காட்டி கொடுக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்க, உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, அது தகுதி நம்மக்கிட்ட இருக்கா, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நபர்கள் தானா அப்படின்றத அந்த ஸ்டாண்டர்டு தான் நம்மளை காட்டி கொடுக்கும். அப்போ இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலர் பிள்ளைகள் ஏன் இந்த கர்த்தருடைய காரியத்தில் பின்வாங்கி போனார்கள்?
அவங்களோட வாழ்க்கையில என்ன காணப்பட்டது, எது அவங்க பின்வாங்கி போனதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். முதலாவதாக என்னாகமத்தோட புஸ்தகம் 14:22 14:22 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்தினால் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல், நல்லா கவனிங்க, என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும், போதும், இதுவரை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் சொல்லப்பட்டிருக்கார். நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்கினது என்ன அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தையை பேசுறவர் வேற யாரும் இல்லை. நீங்க 20ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியா பேசுகிற பகுதியில தான் இந்த வார்த்தை வருது. நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க என்னை விட்டு பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா? அவங்க பின்வாங்கின காரியத்தை அவர் என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. என்ன பண்றாரு நீங்க நல்லா கவனிங்க. அங்க அழகா ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டு பாருங்க. என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இது வரைக்கும் நீ 10 வாட்டி என்ன நீ பரீட்சை பார்த்துருக்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் சொன்ன பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படியலை இல்லையா? அது வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்றுக்கு தான் வசனத்தை தியானிக்கும் போது அவர் நிறைய விஷயத்தை புட்டு வச்சார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு செய்தியை கேட்குறோம், செய்திக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா உடனே நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. ஒரு வசனம் வாசிக்கிறோம், வசனம் வாசித்த பிள்ளைங்க அந்த வாசித்த வசனத்தின்படி நடக்கலைன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நாம் சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் ஒரு காரணம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டதும் தப்பான விஷயம் இல்லை, கரெக்டான விஷயம்தான். ஆனால் இது மட்டுமே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கலன்னு சொன்னால் கிடையாது. இதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவம், இந்த இவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கின காரியங்களை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள், மொத்தம் 12 கோத்திரம் இல்லையா? அந்த 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு லீடரை செலக்ட் பண்ணி மோசே என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ளே அனுப்பி வேவு பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்கே இருக்க ஜனங்க எப்படிப்பட்டவங்க, அங்கே இருக்க கனிகள் எப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாவற்றையும் குறித்து விவரங்களை சேகரித்து வரும்படியாக என்ன பண்ணார், 12 பேர் அனுப்புனார். நல்லா கவனிச்சிங்க. 12 பேரும் போனாங்க, வேவு பார்த்தாங்க. வேவெல்லாம் பார்த்துட்டு கனிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இவங்க வந்த உடனே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்கள சூழ்ந்து நின்றுக்கிட்டு நடுவில் அவங்கள நிப்பாட்டிட்டு நீங்கள் போனீங்களப்பா அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்கும்போது இந்த 13ஆம் அதிகாரத்துலேருந்து இந்த துவங்குது. என்ன துவங்குது, முதல்ல ஒரு 10 பேரில் 12 பேரில் முதல் ஆள் பேசுகிறார். யார் பேசுகிறாருன்னா, காலேப் என்கிற ஒரு பரிசுத்தவான் பேசுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம போன தேசம் இப்படிப்பட்ட தேசம், நம்ம சீக்கிரமாக போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரிங்களா? ஆனால் அவங்க கூட போன மீதி 10 பேர், காலேப் ஒரு ஆள், யோசுவா ஒரு ஆள், இவங்க 2 பேரையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 10 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம் 13ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க. 10 பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது எதற்கு அடையாளமா இருக்கு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகள், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம செவி கொடுக்கலன்னா விசுவாசியாமல் இருப்பது. அதுவும் உண்மைதான். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ விசுவாசிக்கலையோ அவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்றது உண்மை. ரெண்டாவது, வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நம்புகிற காரியத்தில் நாம் நம்பாமல் இருப்போமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அதுவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடாததுக்கு சமமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதோடு கூட அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் என்னது தான், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, சொல்வதை செய்யாமல் இருப்பது. என்னது? கர்த்தர் சொல்லுவதை
செய்யாம இருப்பது கூட என்னதுதான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடாமல் இருப்பது. அது மாத்திரம் இல்ல, அதற்கு எதிராக பேசுவது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அந்த வார்த்தைக்கு எதிராக பேசுது. இப்ப இங்க என்ன பேசியிருக்கான் அவன்? நல்லா கவனிங்க. இவன் பேசின அந்த 10 பேர் பேசின வார்த்தைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன பேசியிருக்காங்க? 31 வசனம் சொல்லுது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. நல்லா கவனிங்க. அதோடு கூட என்ன சொல்றாங்க? அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நீ போய் சுதந்தரித்து கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு எதிர்த்து பேசுறாங்க. நல்லா கவனிச்சிங்க. அப்ப எதிர்த்து பேசுறாங்க, நம்மளாலலாம் அது முடியாது, நம்மளால அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எதிராக நீங்க நிக்கிறனால அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னதான் பண்றோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம உண்மையாக செவி கொடுக்கல அப்படி நம்ம அர்த்தம். அதுக்கு நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தை வந்த உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகுது. வசனம் சொல்லுது, 32 வசனத்தை வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆமே, நல்லா கவனிங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி 33 சேர்த்து வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற ஒரு வார்த்தை. ஒருத்தன் சொல்றான் போய் சீக்கிரமா சுதந்திரிக்கலாம்னு சொல்றான். ஆனா மீதி 10 பேர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்? ஐயோ நான் போனப்பா அங்க இவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்தேன், அவங்களாம் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்காங்க, நம்மளாலலாம் அவங்கள போய் ஜெயிக்க முடியாது, அவங்க பார்க்கும்போது பெரிய ராட்சச மாதிரி இருக்காங்க, நாங்களோ வெட்டுக்கிளிய போல இருக்கோம், அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்றது, ஜனங்களுக்குள்ள துர்ச்செய்தியை கலப்பி விடுவது. இது எல்லாமே வேதம் என்னதான் சொல்லுது? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். நல்லா கவனிச்சுங்க. அதோடு கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஆமே, ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப நீ துர்ச்செய்தி கலப்பி விட்டாச்சு, குழப்பத்தை உண்டு பண்ணிட்ட, சொல்லக்கூடாத விஷயங்கள் பேசக்கூடாத விஷயங்களை நீ பேசிட்டதுனால இப்ப ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் எல்லாரும் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உண்மையிலே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா நீங்க காலேபை போலதான் பேசுவீங்க, நீங்க யோசுவாவை போலதான் பேசுவீங்க. மாறா இந்த 10 பேரை போல நீங்க பேசி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு துர்ச்செய்தியை கலப்பி விட்டு அதனால ஒரு கூட்ட மக்கள் இங்க என்ன பண்றாங்க? அழுது கொண்டு இருக்காங்க, புலம்பி கொண்டு இருக்காங்கன்னு வசனம் சொல்லுது. நல்லா கேளுங்க. உங்களுடைய அழுக கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்குமே ஆனால், உங்களுடைய புலம்பல்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது அதுவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்காததுக்கு சமம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளோ விஷயங்களை கர்த்தர் உள்ள அடுக்கி கொண்டே வராரு பாருங்க. உங்களுக்கு அது 2வது வசனத்தை வாசிங்க. இப்போ 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க அழகா வேதம் சொல்லுது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரன் மேல நீங்க விரோதம் பாராட்டுவது, அது அந்த விரோதத்தோட எழும்புவது அல்லது அவங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பது. அடுத்த அந்த வார்த்தையை சேர்த்து வாசிங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க அழகா ஆண்டவர் சொன்னது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீங்க எதிர்க்கும் போதும் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும் போதும் அதுவையும் கர்த்தர் என்னதான் சொல்றாரு? நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு
செவி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதோடு கூட இப்போ அந்த 2வது வசனத்துல இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அவிசுவாசமான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்க? சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலேயே நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த வனாந்தரத்திலேயே நாங்க செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான ஒரு வார்த்தையை அவங்க சொல்லும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்காத நிலை என்பதை அதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லா கவனிச்சுங்க. அப்போ அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் அறிக்கையிடக்கூடாது. அந்த அறிக்கையிடுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுன்னா அதுவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்காதது என்று அர்த்தம். அதோடு கூட நீங்கள் அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ 3-4 வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அடுத்து என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு எதிராக பேசுவது மாத்திரமல்ல, அவரையே வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுவது. இங்க என்ன சொல்றாங்க? ஏன் எங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்? எதுக்கு எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார்? இப்படி சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தார். என் பொண்டாட்டியும் சாகணும், என் பிள்ளையும் சாகணும், நானும் சாகணுமா? இதுக்காக எங்களை கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி கர்த்தர் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்குமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதுவும் வேதம் சொல்லுகிறது நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்னா, தவறான வழி நடத்துதலை தேர்வு செய்ய முயற்சிக்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் தொடர்ச்சியா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அழகா வேதத்துல 1 by 1 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த வழி சரியில்லை, இந்த லீடர் மோசே சரியில்லை, அவனுடைய ஒர்க்கர்ஸான காலேபும் யோசுவாவும் சரியில்லை, அதனால இனிமே இவங்க காட்டுற வழியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்குன்னு ஒரு லீடரை நான் செலக்ட் பண்ணிக்க போறேன், நான் எனக்குன்னு ஒரு வழியை நியமிச்சுக்க போறேன். இனிமே என்னுடைய பாதை வேற, உங்க பாதை வேற, என்னுடைய லீடர் என்ன சொல்லணும் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செயலை செய்வது கூட வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கலன்னு தான் சொல்லுது. பல நேரங்களில் நாமளும் அதை செய்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. இப்போ நம்ம சொல்ற கர்த்தர் இந்த வழியில போக சொல்றாரு, கர்த்தர் இந்த ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நட, இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த வார்த்தைக்கு விரோதமா நாம மாறாக செய்வது இவங்க சூஸ் பண்ற இன்னொரு வழிக்கு தான் சமம். அப்ப நீ கர்த்தரை லீடரா ஏத்துக்காம உன்னையே நீ லீடரா மாத்துற. கர்த்தருடைய வார்த்தை உன்னை வழி நடத்துறதுக்கு பதிலாக நீயே உன்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னை நீயே மேய்ச்சிக்கிற. நல்லா கவனிங்க. உங்களை நீங்களே மேய்த்துக்கிறது கர்த்தர் அடைக்கல, அவர் தான் மேய்ப்பார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அதுதான் சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, நாமெல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்றது எதற்கு சமம்னா, தவறான வழி நடத்தலை செய்ய நாம முயற்சிப்பது. அது மாத்திரம் இல்ல, 10வது வசனத்தை வாசிங்க. இப்போ அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று. யார் மேல? யோசுவா மேல. யோசுவா என்ன சொன்னார்? எதனால யோசுவா மேல இவங்கெல்லாம் கல் எறிகிறாங்கன்னா, நல்லா கவனிங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களிலே நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்லா கவனிங்க. 10 பேர் ஒரு மாதிரி சொன்னாங்கல்ல, 2 பேர்ல இன்னொரு ஆளு பேசுற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கர்த்தர் நம் மேலே பிரியமா இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
அப்படி சொன்னபோது தான் அவங்க மேலே கல் எறியறதுக்கு என்ன பண்ணாங்க, கல்லை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ விசுவாசத்தோடு ஒருத்தன் பேசுகிறான், இல்லை நம்ம கர்த்தர் சொல்கிற வழியில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும்போது நாம் அதுக்கு எதிராக பேசுறது, அதுக்கு எதிராக சில காரியங்களை செய்வது எதுக்கு சமம்? அவனை கல்லெடுத்து அடிக்கிறது சமம் மாட்டம் இல்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாததுக்கு சமம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும், நம்ம ஒரு சபையாக இருக்கும், கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை எப்பயும் கொடுக்குறாரு. செய்தியில் கொடுக்கலாம், நீங்கள் வசனம் வாசிக்கும் போது கொடுக்கலாம், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கலாம், ஆவியானவர் உங்கள் மூலமா இடைப்படலாம் ஆராதிக்கும் போது. அப்படி இடைப்படும் போது கர்த்தர் கொடுக்குற அந்த ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுக்காம கர்த்தர் யாரை எடுத்து பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறாரோ, அது உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க சபை ஊழியக்காரனா இருக்கலாம், உங்க சபையிலுக்கு ஏதோ ஒரு விசுவாசியா இருக்கலாம், அவங்க மூலமா கூட கர்த்தர் பேசுவாரு. ஆனா பேசுகிற அவங்க மேல உங்க கோபம் திரும்புதுன்னா வசனம் சொல்லுது நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. எத்தனை லிஸ்ட் கொடுத்துருக்காரு, இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுற பாருங்க. விசுவாசியாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பது தான். நம்பாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். கீழ்ப்படியாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். சொல்வதை செய்யாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். அதற்கு எதிராக பேசுவது, குழப்பத்தை உண்டு பண்ணுவது, துர்ச்செய்தியை பரப்புவது, முறுமுறுப்பது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து உங்களை வழிநடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புவது, அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவது, அறிக்கையிடுவது, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, தவறான வழி நடத்துதலை தேர்வு செய்ய முயற்சிப்பது, விசுவாசத்தோடு பேசும் பிள்ளைகளை கல்லெறிய துணிவது, இது எல்லாமே என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாததற்கு சமமே. நல்லா கவனிச்சிங்க. அப்போ கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா நம்ம ஏதோ வசனத்துக்கு கீழ்ப்படியில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறார், இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது இருக்கா? யோசித்து பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில் இது அப்படியே இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலை. என்ன பண்ணா? பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலை. அதுவும் என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுக்கு சம்பந்தம். பாதி செய்யற, இன்னொரு பாதி உன் சுயலாபத்துக்காக செய்யறன்னா அதுவும் என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஏன்னா சவுல் அதையும் செஞ்சான். ஒன்று பாதி நிறைவேற்றினது உண்மை, பாதி நிறைவேற்றலைன்றதும் உண்மை. ஒரு பாதி நிறைவேற்றினான்றது உண்மை, இன்னொரு பாதி அவனுக்காக செஞ்சான். அவன் உள்ளம் கொள்ளையின் மேல் பறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்றது நாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வெறும் எழுத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம் இல்லை, ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிந்துங்க. அதை குறித்து நீங்கள் நடப்பிக்கிற எல்லாமும் அதுக்கு சமந்தான். நல்லா கவனிச்சுங்க. அதை பற்றி பேசுறது, அதை தியானிக்காமல் இருக்கிறது, அதை கைவிடுறது, அதை காலந்தள்ளி போடுறது, இது எல்லாமே எதை குறித்தது தான்? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாம இருப்பது தான். இதை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10 முறை தேவனை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க, அவர்கள் கொடுத்த தேசத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. நல்லா கவனிங்க. அதுவும் என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுக்கு சம்பந்தம். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்க, ஒரு நல்ல புருஷனுக்கு கொடுத்தாரா, நீங்கள் அதை அசட்டை பண்ணுறீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அவங்களை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அந்த பிள்ளைகளை அழகா நடத்த நீங்கள் முயற்சிக்க பண்ணலன்னா வசனம் சொல்லுது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணுறீங்க. ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அதில் ஒழுங்காக நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். அப்படி மாறாக அதுக்கு செய்யாமல் வேலையில் அலட்சியமாக இருப்பது, காலம் தாழ்த்தி போவது, வேலைக்கு உண்மையாக இல்லாமல் இருப்பதும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் எப்படி இருக்கோம்? அசட்டையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்த காரியத்தை செய்ய சொல்கிறாரு. மனைவியாக இருந்தால் வீடு கட்டு, புருஷனாக இருந்தால் உன்னுடைய வருமானத்தை கூட்டி உன் பிள்ளைகளை குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு. புருஷனுக்கு ஒரு கட்டளை இருக்குது, மனைவிக்கு ஒரு கட்டளை இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை இருக்குது, சபை விசுவாசினா அதுக்கு ஒரு கட்டளை இருக்குது, ஊழியக்காரனா ஒரு கட்டளை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கட்டளை இருக்குது.
அந்தந்த கட்டளைக்கு யார் யார் ஒழுங்காக கீழ்ப்படிந்து அதை 100% எல்லா பக்கத்திலையும் சரியாக நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவர்கள். நல்லா கவனிச்சுங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளைங்க இப்படி செஞ்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. இதை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னென்ன சொல்றாரு பாருங்க. ஒரு 4 காரியத்தை மட்டும் பார்ப்போம். என்னாகமம் 14:23 வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆமா, அவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட அப்படின்னா என்னது? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ஈசாக்குக்கு கொடுத்தாரு, யாக்கோபுக்கு கொடுத்தாரு. 3 பேருக்கு ஒரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன? உன்னுடைய சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த கானான் தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை இந்த குறிப்பிட்ட சந்ததி மட்டும் யாரெல்லாம் புலம்புனாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம எதிர்த்து பேசுனாங்களோ, இந்த லிஸ்ட் அவுட்லாம் சொன்ன பாருங்க, இவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க பாருங்க. இது எல்லாத்தையும் யார் யார் பண்ணாங்களோ, புலம்புனாங்களோ, அழுதாங்களோ, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினவங்க, விசுவாசத்தை ஆட்களுக்கு விரோதமாக கல் எடுத்து அடிக்க முயற்சி பண்ணவங்க, இவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில் நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதுன்னு சொன்னார். நல்லா கவனிச்சு. இது வரைக்கும் நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறின ஆட்களை தானே பார்த்துருக்கோம். வாக்குத்தத்தம் நிறைவேறாத ஒரு சந்ததி இது. நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறது கிடையாது. யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள், நல்ல வாக்குத்தத்தங்கள், நல்ல ஆசீர்வாதங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யார் ஒருவர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவங்க பரீட்சை பார்க்குறாங்களோ, எதிர்த்து நிற்கிறாங்களோ, வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது இல்லை. அவங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. கர்த்தர் சொன்ன எந்த நல் வார்த்தைகள் அவனோட வாழ்க்கையில் நிறைவேறாது. இது வேதம் சொல்லிக் கொடுக்குற சத்தியம். யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. 2வது, அதே 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். எங்க திருப்பி விட்டாரு? வாக்குத்தத்தம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டாரு. 2வது என்ன சொல்லிட்டாரு பாருங்க, வனாந்தரத்துக்கு போ. என்ன பண்ணாரு? உன்னை செழிப்பான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தாரு. இப்போ உன் கை கேட்ட தூரத்தில் இருந்தது. நீ உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனதுனால இப்போ கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய நீ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய நீ, செழிப்பான தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய நீ இப்போ எங்க போக ஆரம்பிச்சிட்ட? வனாந்தரத்துக்கு உன்னை போக சொல்லியாச்சு. உன் பேர்ல ஒரு தீர்ப்பு எழுதியாச்சு. இப்போ என்ன ஆச்சு யோசித்து பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வனாந்தரம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் குறைவு இருக்கு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் தேவையோடு போராடிக்கிட்டே இருக்கும்? அப்படின்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாம இருக்கிறதா இருக்கும். முதல்ல வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்றோம். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கா? ஏதாவது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? எனக்கு இது ஆண்டவர் இந்த தேதியில நான் ஜெபிக்கும் போது இப்படி பேசினார் பிரதர், இந்த தேதியில ஆண்டவருடைய சமூகத்தில் சபைக்கு வரும்போது கர்த்தர் ஊழியக்காரர் மூலமா இப்படி பேசினார் பிரதர், இல்லை நான் போயிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு பிரதர், இப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரோ, என்னென்ன ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கா? நிறைவேறலன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். 2வது வசனம் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில வறட்சி, வறுமை, தேவைங்க எப்போதும் இருந்துகிட்டே இருக்கா பாருங்க. எப்பவும் இருக்கு. எப்பவும் பணத்துக்காக கெஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னைக்கும் ஒரு வறட்சி இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு வறட்சி. வனாந்தரம்னா சாதாரண விஷயம் இல்லை. வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, சாப்பாடில் மட்டும் இல்லை. நல்லா கவனிங்க. உன் சமாதானத்தில் ஒரு வறட்சி இருக்கா? உன் சந்தோஷத்தில் ஒரு வறட்சி இருக்கா? உன் குடும்பத்தில் எல்லா விஷயத்திலும் ஒரு வறட்சி இருக்கா? ஒரு வெறுமை இருக்கா? அப்போ அது என்ன? நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால கர்த்தர் உன்னை வனாந்தரத்துக்கு திருப்பி விட்டுருக்காருன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது சில பேருக்கு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அலைந்து திரிகிற வாழ்க்கை, ஏன் அல்லல் படுற வாழ்க்கை,
ஏன் இந்த இடத்துல போய் நான் எப்போதும் ஏதோ அந்த குருவி ஒரு இடத்துல நிற்காம பறந்து 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 போது போல என் கால் ஒரு இடத்துல நிலையா நிற்காதபடிக்கு நான் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஒரு நிலைவரமான வாழ்க்கை என்கிட்ட இல்லையே, நிலைவரமான ஒரு வீட்டில் இருக்க மாட்டேனே, நிலைவரமாக ஒரு ஸ்தலத்தில் இருக்க முடியல, ஒரு வேலையில் இருக்க முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியலையே. எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்து எப்போதும் ஒரு வறட்சியை நோக்கியே என் வாழ்க்கை இருக்கு. எப்போதும் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துக்கிட்டே இருக்கு. சந்தோஷத்தில் ஒரு குறைவு, ஜபத்தில் ஒரு குறைவு, வேத வாசிப்பில் ஒரு குறைவு, கர்த்தருடைய காரியத்தில் ஒரு குறைவு, எல்லாத்துலேயும் ஒரு குறைவு இருக்குன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒருவேளை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத பிள்ளைகளை அவர் வனாந்தத்துக்கு திருப்பி விட்டுருக்கார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கா? கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. மூன்றாவதாக 28ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத மனுஷன், கீழ்ப்படியாத மனுஷன், அதுக்கு எதிர்த்து பேசுகிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நீ அதன்படி செய்யாமல் எனக்கு விரோதமாக நீ பேசின பத்தியா, அந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன். என்னது? அந்த வார்த்தையின்படியே செய்வேன். அப்ப சத்தத்துக்கு கீழ்ப்படியாத போது சில நேரங்களில் நம்ம வாயில சில வார்த்தைகளை விடுறோம் பாருங்க. என் வாழ்க்கை போனா போயிட்டு போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அது அப்படியே நடக்கும். இந்த வேலை பேனா போயிட்டு போகுது, ஆண்டவர் சொல்றாரு, அது அப்படியே நடக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கான்னு பாருங்க. உங்க வருமானம் போயிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை போயிருக்கலாம், நல்ல வீடு கொடுத்துருப்பாரு அது போயிருக்கலாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிருக்கலாம் உங்களை கையை விட்டு, நல்ல படிப்பு போயிருக்கலாம், நல்ல நண்பர்கள் போயிருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் உன்னை விட்டு போயிருக்கலாம், உங்ககிட்ட இருந்த அபிஷேகம் போயிருக்கலாம், நல்ல வரங்கள் நீ இழந்திருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருக்கலாம், சொப்பனங்களை காண்கிற தரிசனங்களை காண்கிற கண்களை நீ இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்தை இழந்திருக்கலாம். காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், நீ என்ன சொன்னையோ அது அப்படியே நடக்கும். ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத போது நாம் தேவையில்லாத வார்த்தைகளை அப்போதான் பிசாசு தூண்டுவான். சில நேரத்தில் ஆவிக்குரியவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா இப்படி பேசாதப்பா, தம்பி இப்படி பேசாதப்பா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கப்பா, இப்படிலாம் நடக்கக்கூடாதுப்பான்னா நான் அப்படி தான் நடப்பேன். ஆனால் ஆயிட்டு போகுது. ஆண்டவர் சொல்றார், அப்படியே நடக்கும். விழுந்தா விழுந்துட்டு போகுது, அப்படியே நடக்கும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் ஆயிட்டு போகுது, அப்படியே செத்தானா நலமா இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? அப்படியே நடக்கும். இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்களும் என் பொண்டாட்டி பிள்ளைகளும் எகிப்தில் செத்தா நலமா இருக்குன்னு சொன்னாங்க, வனாந்தரத்துலையாச்சும் செத்து போனா நல்லா இருக்குன்னாங்க. கடைசியில் என்ன சொன்னாரு? வனாந்தரத்தில் இத்தனை பேரும் செத்தால ஒளிய கானானுக்குள்ளே போக முடியாதுறான்னாரு. நீங்கள் சொன்னீங்கள, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க அவங்க தான் எனக்கு முக்கியம் சொன்னல, அவங்கள மட்டும் உள்ளே அனுப்புவேன், ஒன்றும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதையே அறுக்குறீங்க. அப்போ விசுவாசி வாயில் என்ன வரக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளில் என்ன கொடுக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அவன் அதனுடைய பலனை புசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ எதை விதைக்கிறிய? நீ ஆசீர்வாதம், அதை தான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் வாயில் என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? அதிகாரத்தை வச்சிருக்காரு, வல்லமையை வச்சிருக்காரு. நீ ஒருத்தனை ஆசீர்வாதமா இருன்னு சொன்னா அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவனை சபிச்சனா அவன் சபிச்சு போவான். நல்லா கவனிங்க, வாயில ஆண்டவர் வல்லமையை வச்சிருக்காரு. நீங்க வார்த்தையை பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. அதனால்தான் பேதுரு சொல்லி கொடுக்கிறார் ஒரு ஆலோசனை, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்களை நாம ஆசீர்வதிப்பதை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்றார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயில சபிக்கிறது வரக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயில நீ நாசமா போயிருவன் வரக்கூடாது. யோசித்து பாருங்க. ஏலி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏலிக்கு கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். உண்மை. அவன் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அவன் சாதாரண ஒரு பிரதான ஆசாரியன் தான், உண்மை. ஆனா
வேதம் சொல்லுகிறது, ஏலி கர்த்தருடைய நாமத்தினால அன்னாளுக்கு 2 விஷயத்த சொன்னான். நல்லா கவனிங்க, கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் இல்லாதவன் தான். கர்த்தர் அவனோடு நேரடியாக பேசுவது இல்லை. அவன் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. சொப்பனத்திலே அவன் கூட பேசுறது இல்லை. அவனுக்கு ஆண்டவருக்கு தூரம் தான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய பிரதான ஆசாரியனா இருந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து அன்னாளுக்கு ஒரு வார்த்தை சொன்னான். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பாருன்னு சொன்னான். அதே போல அன்னாள் கர்ப்பம் தரித்து அழகான ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தான். நல்லா கவனிங்க, திரும்ப அன்னாளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறான். என்னென்ன, ஒரே ஒரு பிள்ளை கேட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், இப்போ கர்த்தருக்கே கொடுத்துட்டேன். அப்போ அவன் திரும்ப சொல்றான், இன்னும் உனக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பாருன்னு சொன்னான். திரும்ப போறா, அநேக பிள்ளைகளை பெற்று எடுத்தா. வார்த்தை நிறைவேறும். இனி என்ன சொல்றியோ அது நடக்கும். நல்லா கவனிங்க, என் ஜனத்தார் நடுவில் நான் சுகமா இருப்பேன்னு சொன்னா நீ சுகமா இருப்ப. நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னா ஆசீர்வாதமா இருப்ப. இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு சொன்னா அது அப்படியே உனக்கு நடக்கும். என் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், என் துணை நல்லா இருக்கும், என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். தப்பா சொல்லும் போதும் அதுவும் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் நல்லதை பேசுங்கன்னு சொல்றார். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சபிக்காதீங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் ஒருத்தனை வேதனைப்படுத்த, நீ போகும்போது நாசமாயிருவ, இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சொல்லுகிறபடியே உங்களுக்கு ஆக கிடையாது. யோசித்து பாருங்க. 3 காரியத்தை பார்த்தோம். 4வது 34ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆமா, இப்ப என்ன சொல்லிட்டாரு, 40 நாள் போய் நீ சுத்தி பார்த்துட்டு வந்த. எதை? கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்த தேசத்தை போய் சுதந்திரிக்கிற வேலையை விட்டுட்டு நீ துர்ச்செய்தி கிளப்பி விட்ட பத்தியா? என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசுல வச்சு இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒரு நாள் ஒரு வருஷம். அப்போ 40 வருஷம், 40 நாளில் சுதந்திரிக்க வேண்டிய கானானை எத்தனை வருஷம் இப்போ மாற்றி விட்டார்? 40 வருஷம் கழித்து தான் நீ சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி இப்போ அவனை திருப்பி விட்டுட்டார். சில நேரங்களில் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுங்களா? சில விஷயத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாளைக்கு யாரோ நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டிருப்பீங்க. அல்லது இவங்க நான் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கையை விரிச்சிருவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவங்க கடன் பிரச்சனை ஒரு நாளில் தீர வேண்டியது திடீர்னு பார்த்தா 10 நாளுக்கு போகும். கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிருக்கும். அப்படியே திரும்பி பார்த்தா பல வருஷம் ஆயிருக்கும். என்னடா இந்த கடன் பிரச்சனை தீரலையே, இந்த வியாதி தீரலையே, இந்த காரியம் மாறலையே, ஆனால் ஆண்டவர் சொன்னாரே. யோசித்து பாருங்க. சில விஷயங்க மாறாமல் நம்மளை வருஷ கணக்கில் தொடருதுன்னா இப்போ காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். உன் பாடு தொடருதா பாரு, உன் போராட்டம் தொடருதா பாரு. தேவையில்லாமல் ஒரு நிந்தை உன்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கா, ஒரு அவமானம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா, வாழ்க்கையில் எப்பவும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா. அப்போ அது தொடர்ச்சியாக வருதுன்னா வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால உன்னை 40 வருஷம் அலைஞ்சு திரிய விட்டாரு. நீ ஒரு நாள் கீழ்ப்படியில, உன்னை 100 நாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? வித்து போட்டார். யோசித்து பாருங்க. அப்போ பாடு எக்ஸ்டெண்ட் ஆகுது காரணம் என்ன? உன் போராட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகுது காரணம் என்ன? நீ தண்ணீர் வடிக்கிறிய டெய்லி, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி அந்த விடுதலை உனக்கு கொடுக்கணும்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டு கண்ணீர் வடிக்கிற பாரு, அது 40 வருஷம் ஆனாலும் உனக்கு தீராது, 10 வருஷம் ஆனாலும் தீராது. யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் மறையாம அது இன்னும் தலை விரிச்சு ஆடுது அப்படின்னா நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை 14:43 வாசிங்க. 43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கேன், என் பக்கத்தில் ஆராதனை இருக்குது, சபை இருக்குது, பைபிள் இருக்குது, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாமே போகிறேன், அதனால் கர்த்தர் என் கூட இருப்பார் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா இங்கே வார்த்தை சொல்லுது,
கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவன் யாரு? கர்த்தரை விட்டு பின்வாங்கினவன். அவன் கூட கர்த்தர் இருக்க மாட்டார். பல நேரங்களில் நம்ம போகிற காரியங்களை வாய்க்கலை, அது நடக்கலை அப்படின்னா கர்த்தரும் கூட இல்லைன்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தரோடு தான் நீங்கள் சில காரியங்களை செய்ய போகிறீங்களா? நீங்கள் ஜெபிச்சுட்டு போகிறீங்க, ஆண்டவரே நான் வேலைக்கு புறப்பட்டு போகிறேன், என் கூட நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் கூட வராரா? கர்த்தர் நம்ம கூட வந்தால் நமக்கு ஏன் விபத்து வருது? கர்த்தர் நம்ம கூட வந்தால் ஏன் நமக்கு ஆபத்து வருது? கர்த்தர் நம்ம கூட வந்தால் ஏன் நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுறோம்? நல்லா கவனிச்சிங்க. கர்த்தர் நம்ம கூட வரல. அப்போ கர்த்தர் நம்ம கூட வராமல் இருக்கிறாருன்னா காரணம் என்ன? தேடணும். அதை விட்டுட்டு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துச்சு, அது பின்னாடியே சுத்தாதீங்க. இந்த போராட்டத்தெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு காரணமே நீ எதனால இது வந்ததுன்னு தேடணுன்றதுக்கு தான். நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவானா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு என்கிட்ட என்ன குறைவு இருக்கு அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்பான். அப்போ தாவீதுக்கு ஒரு அடி விழுந்தது, அதுவும் எப்படி மரண அடி விழுந்தது. அந்த விழுந்த மாத்திரத்திலேயே அவன் போய் உரியாவோட குடும்பத்தில் போய் நின்றுக்கிட்டு, என்னமாச்சு ஏதுமாச்சு, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கிட்டா, உனக்கு சொத்து பற்றி எழுதி வைக்கிட்டா, அதை செய்யலை. ஜனங்ககிட்ட போய் பரிதாபம் தேடலை, அங்கே போய் அழுது புலம்பிக்கிட்டு இல்லை. அவன் என்ன பண்ணான்? முழங்கால் படிட்டு, என் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த மரண அடி எனக்கு எதனால் வந்தது, இந்த போராட்டம் எதனால் வந்தது, நீங்கள் என் கூட இருந்துதான் எனக்கு இது வந்திருக்காதே, ஏன் இது வந்தது அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்கும்போது கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம நீ உன் இஷ்டப்படி நடந்ததுனால இந்த அடி உனக்கு வந்தது. அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்காரா? வெறுமனே கர்த்தர் இருக்கார் மனப்பால் குடிச்சுட்டு இருக்கக்கூடாது. உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தர் உண்மையாக நம்ம கூட இருப்பாரே, ஆனால் நம்ம யாரும் தொட முடியாது, எந்த பிரச்சனையும் நம்ம நெருங்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்க. இன்றைக்கி கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கோம்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதது ஒரு பெரிய லிஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் வீட்டுக்கு போய் ஆண்டோடைய முழங்கால் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள். ஒருவேளை விசுவாசாமல் இருக்குது, கீழ்ப்படியாமல் இருப்பது, நம்பாமல் இருப்பது, முறுமுறுப்பது, இதெல்லாம் அந்த பெரிய பட்டியலை உங்களை வச்சு அளந்து பாருங்கள். நான் சரியாக இருக்கிறேனான்னு யோசித்து பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறா. அநேக காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசி இருக்கிறா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்றதே பின்மாற்றம் தான். வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் சரியாக இருக்கேன், நான் நல்லா ஒழுங்காக ஜெபிக்கிறேன் பிரதர், அதனால் நான் சரியாக இருக்கேன், நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், அதனால் நான் சரியாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கபடி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய நேரங்களில் பல இடங்களில் நம்ம கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம், பல இடங்களில் நம்ம கோட்டை விட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு முழுமையான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஒரு ஆவிக்குரியவன் இதெல்லாம் நிதானித்து பார்ப்பான், தன்னை சரி பண்ணிக்கொள்ள ஒப்பு கொடுப்பான். ஆண்டவரே என் கண்களை இன்னைக்கு திறந்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லுவான் ஆண்டவருக்கு. ஏசப்பா இவ்வளோ விஷயத்தை நான் இன்றைக்கி தெரியாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றிப்பான்னு சொல்லுவான். நாம் என்ன செய்ய போகிறோம்? தாவீது உடனே கீழ்ப்படிஞ்சான். நாம் என்ன செய்யறோம்? ஏன் வனாந்தரம், ஏன் போராட்டம் தெரியாமையே அதோடவே உணர்ந்து வாழ்ந்து பழகிருச்சு. அதெல்லாம் பழகிருச்சு. வீட்டு வாசப்படின்றது போல என் வீட்லேயும் பிரச்சனை வந்தால் அது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. அந்த சத்தியம் ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவன ஒருத்தனை தொட முடியாதே, அது ஏன் தெரியாம போச்சு? வாக்குத்தத்தம் நிறைவேறாம எப்படி போகும்? நான் சொல்ற ஆசீர்வாதம் நிறைவேறது போல நான் சொல்ற சாபமும் வருதுன்னா யோசித்து பாருங்க. நம்ம சத்தத்துக்கு கீழ்ப்படியாம எங்கேயோ நம்ம தூரமா போய்கிட்டு இருக்கோம். என் அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சம் உன்னை திரும்பிப்பா, உன் வாழ்க்கையை தராசு தட்டுல வச்சுப்பார். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுப்பார். உன்னை எடை போட்டுப்பா.
உன்னை உய்த்து ஆராய்ந்து பார், உன்னை நீயே சோதித்து பார். இது கர்த்தருடைய வேலையாய் இருக்கிறது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வந்திருக்கு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனோடு கர்த்தர் இருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனோடு கர்த்தர் இருக்கிறார். காலேபோடு கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அவங்க சொன்னபடியா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா முடிஞ்சது. அவங்க வனாந்தரத்துக்கு போகல, கானானை சுதந்தரிச்சாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் பலன் குறையல, அவன் அபிஷேகம் குறையல, மாறாக அபிஷேகத்துல இன்னும் அவன் நிறைந்து கொண்டே இருந்தான். அவனுடைய விசுவாச ஆவி இன்னும் அவனை நிரப்பிக் கொண்டே இருந்தது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம துச்செய்தியை பரப்புறோமா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றோமா? குடும்பத்துல நம்மளால அழுக வருதா? நம்மளால புலம்புறாங்களா? நம்ம பேசின வார்த்தை கோபத்தை ஏற்படுத்துதா? பிரிவினை ஏற்படுத்துதா? கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்துல உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமே. எல்லாருக்கும் ஒரே கட்டளை தாங்க. அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், தாத்தாவா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே கட்டளை தான். ஒரே பைபிள் தான், ஒரே தேவன் தான். நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? இல்லப்பா, இது வரைக்கும் நான் சரியா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க வார்த்தையின் மூலமாக என்னோடு நீங்க பேசியிருக்கீங்க. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இனி இப்படி நடக்க மாட்டேன், இனி இப்படி பேச மாட்டேன், இனி இப்படி சிந்திக்க மாட்டேன். நானா எனக்கு ஒரு சுய முடிவை நான் தேர்வு செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு வழியை நானே தேர்வு செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு தலைவனை நானே தேர்வு செய்ய மாட்டேன். என் வாயில அவிசுவாசமான வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்களை சபிக்கிற வார்த்தையை இடம் கொடுக்க மாட்டேன். நான் விதைக்க மாட்டேன் தப்பானதை. நான் அறுவடை செய்யறது நல்லதா இருக்கணும். அதனால இனிமே நல்லதை தான் நான் பேசுவேன். விசுவாச அறிக்கை தான் இடுவேன். ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை இதுல சொல்லப்பட்ட அந்த பட்டியல் ஒருவேளை உங்ககிட்ட, என்கிட்ட, நம்ம கிட்ட இருக்குமே, ஆனா கண்ணீரோடு அவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. சாபத்தை ஆசீர்வாதமா திருப்பி கொள்ளுங்க. உங்க துக்க நாட்கள் இன்னைக்கு முடியட்டுமே. வனாந்தர இன்னையோட ஒரு முடிவுக்கு வரட்டுமே. உன் பாடுக்கு இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு போடட்டுமே. ஆண்டவர் அவர் மன்னிக்க தயபெருத்த தெய்வம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். திரும்ப அவர் மன்னிச்சு ஓட வைக்க உண்மையுள்ள தெய்வனா இருக்கிறார். போதும் அலைஞ்சு திரிந்து வருகிற வாழ்க்கை, கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிற வாழ்க்கை போதும், புலம்பிக் கொண்டு இருக்கிற வாழ்க்கை போதும், இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வாழ்க்கை போதும். ஏன் என் புருஷன் சரியில்லை, ஏன் என் மனைவி சரியில்லாம இருக்கா, ஏன் என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியாம இருக்கு, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் எனக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆண்டவரை தேடாதவங்களா கூட நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்களே, ஆனா நான் ஆண்டவரை தேடுற நான் ஏன் இப்படி இருக்கேன்? புலம்புனது போதும், புலம்புனது போதும். ஒரு சின்ன மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உன் வாழ்க்கையை மாற்றிடும். ஒரு சின்ன விசுவாசம் உன் வாழ்க்கையை மாற்றிடும். கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன். இன்னைக்கே ஒரு முடிவு வரட்டுமே. போராட்டத்துக்கு, கண்ணீருக்கு ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொடுக்கட்டுமே.
உன் போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கட்டுமே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னாரே, இன்னைக்கு அது முடிவு நாள எழுதப்படட்டுமே. உன் கண்ணீருக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கட்டுமே. ஒரு விடுதலை கொடுக்கட்டுமே. உன் போராட்டத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டுமே. உன் சிறுமைக்கு, உன் நிந்தைக்கு, உன் அவமானத்துக்கு, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுதலை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கட்டுமே. கொஞ்சம் ஆண்டோட கரத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தரை விட்டு நம்ம எங்க போக முடியும்? கர்த்தர் இல்லாத பயணம் வீணான பயணம். கர்த்தர் இல்லாத வருமானம் அது சாபம். கர்த்தர் இல்லாத ஒரு வேலை அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தரை உங்க கரத்துல நீங்க பிடிச்சுக்கிட்டு போகணும். அவர் கரம் உங்களை பிடிச்சுக்கிட்டு போகணும். கர்த்தர் உங்களோடு கூட வரணும். உங்க பிரயாணம் வீணான பிரயாணமா இருக்கக்கூடாது. நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா கர்த்தரோடு தான் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் இல்லாத கானான் நமக்கு எப்படி? யோசிப்பா. ஒப்பு கொடுப்போமா? ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதாகிலும் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டு அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சீர் பொருந்துங்க. கசப்போடு இருப்பது கர்த்தர் விரும்பல. கசப்போடு இருக்கிறது கர்த்தர் விரும்பவே இல்லை. நாம ஒருவருக்கு ஒரு சகோதரர்களா இருக்கும், ஒருவருக்கு ஒரு சகோதரிகளா இருக்கும், பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுகிறவர்களா இருக்கும். நாம பரலோக வாசிங்க. நாம ஏசப்பாவோட பிள்ளைங்க. நாம பின்னிட்டு பார்க்க கூடாது. முன்னெடுத்து வீர நட போட்டு போகணும். இந்த பூமியை விட்டு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எந்த கசப்புகளோடு நம்ம போகக்கூடாது. எந்த வெறுப்புகளோடு நம்ம போகக்கூடாது. நம்முடைய பிரயாணம், நம்ம மோட்ச பிரயாணம், நம்ம பரம கானான் பிரயாணம் நமக்கு இனிதா இருக்கணும்னா இன்னைக்கே கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மத்தில் இருக்க அருமையான அண்ணன் சிமியோன் அண்ணன் என்பதாக வந்து ஜெபிப்பாங்க. அருமையான அண்ணன் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இது கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் அப்பா ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்பா கீழ்ப்படியிருந்து ஒருவருக்கொருவர் கர்த்தாவே அன்புள்ளவர்களாய் உடைய சத்தியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய வருகைக்கு உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட பாத்திரவான்களாய் கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தாவே மனதார எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் சொல்கிற பெற்றோராகிய நாங்கள் சொல்கிற காரியத்தை எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே அதை உணர்ந்து நன்மையானது எது என்று அவர்கள் அறிந்து பெற்றுக்கொள்ள பரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்பா, நீர் பரத்திலிருந்து தரும் ஆசீர்வாதம் வேணும்ப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு. உடைய கரத்திலே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே. கூடார வாசிய நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைத்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, சுவை நாடு. நீ ஆனவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.